உலக புகழ்பெற்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரியவர்களும் சொல்லுவாங்க, எல்லா மக்களும் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த தை மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தை மாதத்தை பொறுத்தவரையிலே நிறைய கிரகப்பயிற்சிகள் நடக்கிறது. அதில் முக்கியமாக செவ்வாய் உச்சமடைய போகிறார். அடுத்து சுக்கிரன் வருகிறார், சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், எல்லாருமா சேர்ந்து மகரத்துக்கு வருகிறார். ஸோ இது காலபுருஷ தத்துவத்தின்படி காலபுருஷனுக்கு இது 10ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய தொழில் ஸ்தானம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும். தொழில் நல்லா இருந்தால் தானேங்க வழி பிறக்கும். அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி அத்தனை கிரகங்களும் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும். என்ன காரணம்? தொழில் நல்லா இருக்க போகுது, மேன்மையடைய போகுது, பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. அதுதான் அந்த தை மாதத்துடைய பிரதான பலன்கள். அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத பார்த்தலாம். சுவாமிஜி, தை மாச பலன்கள், அதாவது மேசராசிக்காரர்களுக்கு தை மாசம் எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும்? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த தை மாதம் தான் பல புதிய புதிய விஷயங்களை அவர்கள் சந்திக்க போகிறார்கள். அடையா சார், நீங்கள் மாதம் தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு விஷயத்தையும் சந்திக்கல சார். பின்னாடியே 7.5 சனி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. பாயிண்ட் நம்பர் 1 அதான். இத்தனை நாள் இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. இப்போ ஒரு வக்ர நிவர்த்தியாகி ஃபுல் ஃப்ளெஜ்டாக செயல்பட்டு இருக்கார். எங்கடா மேசராசி, வேரிஸ்னே மேசராசின்னு பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு எண்ணில் படாமல் தப்பிச்சு ஓடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குடா சாமி அப்படிங்கிற மாதிரி போகிற காரியத்திலலாம் முட்டுக்கட்டையாக இருக்கிறதே இந்த 7.5 சனி தான் இருக்கிற விஷயமே. இப்போது என்ன அப்படின்னா, இந்த தை மாதத்தில் இவர்களுக்கு ஒரு மனிதன் எப்படி எங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் சொல்லுங்க அப்படின்னா, ஒரு 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 ஆண் எப்போ அல்லது ஒரு உத்தியோகத்துக்கு போகிற ஒரு பெண் எப்போ சந்தோஷமாக இருப்பான்? ஒரு பிஸ்னஸ் பண்ணுற லேடி யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க கடை ஓடிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க பிஸ்னஸ்க்கு கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. கடை முன்ன மாதிரி கிடையாது, டெவலப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 பேர் வந்த இடத்துல 100 பேர் வராங்கன்னா என்ன ஆகும்? தே ஃபீல் ஹாப்பி. என்ன அப்படின்னா, என்னால் நிறைய ரெவென்யூ என்னால் எடுக்க முடியுது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம். 5 லட்ச ரூபாயை மேசராசிக்காரங்க இது வரைக்கும் கொடுத்துருந்தா எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா, அந்த 5 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் நகை வாங்கியிருப்பாங்க, இல்லை இடம் வாங்கியிருப்பாங்க, ஏதோ உருப்படியாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஆர்த்தர்பிரனர், அதாவது இந்த மாதிரி இப்போ மேசராசிக்காரங்கெல்லாம் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே நம்ம பதிவுகளில் நம்ம தான் பேசியிருந்தோம். அப்போது இது ஒரு ஆர்த்தர்பிரனர்கிட்ட நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? இதை வச்சு இந்த கடை எப்படி டெவலப் பண்ணலாம், இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எப்படி உருவாக்கலாம், எப்படி மல்டிபிள் பண்ணலாம், அப்படி தானே யோசிப்பார். அப்போது இப்போ மேசராசிக்காரங்க எண்ணங்கள் மாறிடும். இப்போ 10ஆம் இடத்திலே யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் செவ்வாய் உச்சமடைகிறார். இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் ருச்சக யோகம் என்னும் ஒரு யோகத்தை தருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்கிறாங்க. 10ல் ஒரு பாவி 2 பாவிலாம் இல்லை, ஊரில் இருக்கிற எல்லா பாவியும் அந்த 10ல் தான் இருக்கான். யார்? சூரியன் அங்கே போகிறாரு, சுக்கிரன் அங்கே போகிறாரு, புதன் அங்கே போகிறாரு. இப்படி எல்லாருமே உங்களுக்கு 10ஆம் இடத்துல போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தொழில் அபிவிருத்தி அடைகிறது. நம்ம மேற்கொண்டு டெவலப் ஆகணும், ஃபோக்கஸ் பண்ணணும். காலையில் இடையூறுகள் வந்தாலும், என்ன இடையூறு வந்தாலும் பரவாயில்ல, என் பொழப்ப நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல உறுதி ஆகிடுவாங்க மேசராசிக்காரர்கள். இது வரைக்கும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்த விஷயம் அது என்னவா வேணா இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இல்லது இதுவாக இருக்கலாம், அல்லது ஃபோனாக இருக்கலாம். ஃபோனே இன்னைக்கு பெரிய போதை. காலையில் எந்திரிச்சு இன்ஸ்டா பார்க்க ஆரம்பித்தான்னா நேரம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. வேலைக்கு போகிறோமா இல்லையோ, வேலைக்கு போகிற மாதிரி இன்ஸ்டா பார்த்துட்றோம். இந்த மாதிரி தயவுசெய்து இந்த கவர்ச்சி மோகத்திலேருந்து டைம் வேஸ்ட் பண்ணுற எதுவும் நமக்கு வேண்டாம். நமக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், இன்றைக்கி நம்ம அங்கே போகலாம், மத்தியானம் விழுப்புரம் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், நான் எங்கேயும் வரல, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஐ ஹாவ் நோ டைம் டு வரி, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, மேசராசிக்காரர்களை ஆட்டிடியூடே மாறப்போகுது. இப்போ 7.5 சனி இல்லை, இந்த கில்லி படத்தில் வர்ற மாதிரி தான் பிருந்தா. கில்லி படத்தை இப்போ அட்ரா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி 7.5 சனி எட்டி உதைக்கிறார். இப்போ அட்ரா அப்படிங்கிற மாதிரி மேசராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு தைரியம் வந்துடுது. இப்போ தொடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தான் பிஸ்னஸ் நல்லா ஓடுதுல்ல, எனக்கு தான் ரெவென்யூ வருது. இந்த காசை வாங்கி நான் என் கடன் அடைப்பேன், இந்த காசை வாங்கி என் பிரச்சனையை தீர்த்துக்குவேன். உலகத்தில் பிருந்தா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த விட்டமின் உடம்புல குறைஞ்சாலும் நாங்கள் தாக்கு பிடிக்கலாம். விட்டமின் எம்மும் குறையக்கூடாது, ஏன்னா எம்மு தான் மணி. பணம் இருந்தால் தான் உங்களால் நார்மல் லைஃப்பை வாழ முடியும். உடம்புக்கு வந்தால் கூட டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ண முடியும். இன்றைய நாள் பொழுதுல பணம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த வீட்டில் இருக்கோம், வாடகை தரலன்னா என்ன ஆகும்?
யோசிச்சு பாருங்க. எவ்ரிதிங் இஸ் மணி அண்ட் எவ்ரிதிங் இஸ் மணி. அப்போது இந்த பணம் வருகின்ற வழிகளை மேசராசிக்காரர்கள் கற்றுப்பாங்க. அந்த பணத்தை பிளாக் பண்ணுறது யார்? எல்லாரும் சொல்கிறாங்க சார், ஆபத்தில் உதவுறதா நண்பன் அப்படின்னு. அந்த ஆபத்து உருவாகிறதே இவனால தான் சார் அப்படிங்கிறது அந்த உண்மையை இன்றைக்கி புரிஞ்சுப்பாங்க. உங்களோடலாம் சுற்றி நான் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு உருப்படியாக பொழப்ப பார்த்துருந்தா எந்நேரம் நல்லா இருந்திருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்கு இந்த எண்ணங்கள் வந்துருச்சோ இனிமே தேவையில்லாத சகவாசத்தை நீங்களே கட் பண்ணிடுவீங்க. நம்மளை டைம் வேஸ்ட் பண்ணுற எதுலேயும் நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டீங்க. பாயிண்ட் நம்பர் 1. 10 செவ்வாய் உச்சம் பெற்றால் என்ன? அரசு பணி கிடைக்கும். அரசு பணி கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஸோ அப்போது ரொம்ப நாளாக முதலமைச்சர் வேறு இப்போ நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார், ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்லாம் சொல்லியிருக்கார். அப்போது இப்போ தான் வந்து நம்ம மக்கள்லாம் போன தடவையே நான் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்தேன். நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலாம் மறந்துட்டோம். நம்ம எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாவை திறந்து வெங்காயம் வைக்கலாமா தக்காளி வைக்கலாமான்னே பார்த்துட்ருக்கோன்னு. இனிமையாவது இளைஞர்கள் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும். ஏன்னா நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது, நம்ம ஒரு கலெக்டராகி இந்த ஊருக்கு நல்லது செய்வோம் தான் அந்த கிராமம் நம்மளை சிட்டிக்கு அனுப்பி படிக்க வச்சுது. நம்ம அனுப்பி வச்ச கிராமம் இன்னும் அங்கேயே காத்திருக்கு. என் மகன் திரும்பி வருவான், என் கிராமத்துக்கு ஏதாவது செய்வான்னு அந்த கிராமத்து தாய் காத்திருக்கிறாள். எத்தனை பேர் நம்ம அதை உணர்கிறோம்? வந்தவொடனே நான் படித்தது பிஇ மெக்கானிக்கல் 2 பிஹெச்டி, பக்கத்தில் இருக்கிற தக்காளி கடை என்னோட தாங்கிறது. என்ன தக்காளி கடை வைக்கிறதுக்கு எதுக்குடா பிஇ படித்தேன்? ப்ராப்ளம் என்னென்னா இனிமே தான் கவர்மெண்ட் ஜாப் பற்றி எண்ணங்கள் வரும். எது எப்படியோ 7.5 சனி இல்லை, இன்னும் 27 சனி வந்தாலும் சரி, மேசராசிக்காரர்கள் வேலை பொழப்ப பார்க்க போகிறீங்க. இந்த தை மாதத்துலேருந்து ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீர சபதமெல்லாம் விடுவீங்க. சூப்பராக இருப்பீங்க. பொதுவாகவே இந்த ஒரு வழக்கு உண்டு நண்பர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது. எங்கே சார் வழி பிறக்குது? இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் நியூ இயர் பிறந்தால் வழி பிறக்கும் நீங்கள் வந்து 2025 சொன்னீங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க? நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்லேயே அடுத்து குரு பகவான் வந்தால் கோடி நன்மை நீங்கள், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நீங்கள், எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர, ஆனால் எனக்கு ஒரு நல்ல காலங்கிறது பிறக்கலை. காலகாலமாக ஒரு சொல்வடை சனி தை பிறந்தால் வழி பிறக்கும், அது நிறைய பேர் ராசிக்கு நிறைவேற போகிறது. முக்கியமான 2-3 விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் சனி பகவான் வக்கரமாக இருந்தார். நவம்பர் 28க்கு அப்புறம் தான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சார். இந்த ஆள் வந்த நாள்லேருந்து அப்படியே தான் இருக்கார். இந்த பக்கம் 4ஆம் இடத்துல குரு பகவான் இன்னும் வக்கரமாக தான் இருக்கார். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான். எப்போயா நீங்கள் தெளிவீங்க? மார்ச் ஆகும் சார், நம்ம குரு பகவான் அண்ணன் வக்கரமாக இருக்கார். எப்பா கொஞ்சம் எந்திரிப்பா ப்ளீஸ், உலகமே உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. எந்திரிப்பார். ஏப்ரல் மே ஜூன் திரும்ப பெயர்ந்துருவார். என்னடா போங்காட்டம், வந்த நாள்லேருந்து வக்கரமாகவே இருக்கார். அல்லது அதிச்சாரமாக போயிட்டார் கடகத்தில், ஒரு இடமா நிற்கல. ஸோ அப்போது இந்த தை மாதம் வந்தவர் எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் தேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க நினச்சா ப்ரோக்ராமை ப்ரீபோன் பண்ணுவாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அவங்களாம் கேள்வி கேட்க யாரும் இல்லை. தை மாதம் மட்டும்தான் குரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிதுனத்தில் உட்காந்துருக்கார், சனி அவர் கொடுக்கப்பட்ட வேலையை மீனத்தில் உட்காந்துருக்கார். இந்த பக்கம் காலபுருஷனுடைய முதல் ராசி யார்? செவ்வாய். இவர் உச்சம் அடைகிறார். செவ்வாய் உச்சங்கிறது நோட்டபுள் பாயிண்ட்டுங்க, சும்மா கிடையாது. செவ்வாய் உச்சம்னா பணம் விளையாடும், அத்தனை நன்மைகள் ஏற்படும். செவ்வாய் பகவான் வந்து சிறப்புறு மணியே செவ்வாய் தேவேங்கிறாங்க. அது அவ்வளோ தூரம் பணம் வரும். இதில் மகரத்தில் உச்சத்தை போலவே எல்லா ராசியும் மகரத்திலே போய் உட்காருது. காரணம் என்னவென்றால் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தில் போய் எல்லாரும் உட்கார்றாங்க. யார்? சுக்கிரன் உட்கார்றார், சூரியன் உட்கார்றார், புதன் உட்கார்றார். இவங்கெல்லாம் உட்காந்து என்ன சார் பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னும் கடை ஓடவே இல்லை, இனிமேல் ஓடும் நம்புங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடை பிச்சுக்கிட்டு ஓடும். பேக்கரியை டெவலப் பண்ணேன், ஒரே பன்னு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியாக இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி கடையை திறந்தா கிளைண்ட் கூட்டம் தான். 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நிறைவடைவீர்கள். உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு செல்லும். அதான் ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதுன்னா முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. செவ்வாய் மட்டும்தான் உச்சமாகிறார். அதனால் முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். எங்கெல்லாம் உங்களால் முடிஞ்சதோ. இப்போல்லாம் முருகன் ட்ரெண்டு தானே, எந்த சேனலை திருப்பினாலும் முருகா. நம்ம ஆளுங்களுக்கு திடீர்னு முருகன் மேலே இவ்வளோ பாசம் ஏன் வந்ததுன்னு தெரில. அது என்னமோ தெரில, வந்துடுச்சு. யார் கிளப்பி விட்டதுன்னு தெரில. ஸோ அப்போ எனிவே இட்ஸ் குட் சைன். அப்போது முருகப்பெருமானுடைய பக்தி இங்கன்னா முருகன் எங்கே இருக்கிறாரோ செவ்வாய் வந்து அவருக்குரிய பிரீத்தியாக நீங்கள் எல்லாம் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அது இப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கு வேல் விருத்தம் மாதிரி, கந்தசஷ்டி மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் படிங்க. ஆமாம் குருஜி, நேற்று தான் அந்த MP3 டவுன்லோட் பண்ணேன். காலைல ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போகிறேன். ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போனாலாம் படிக்காதுங்க, வாய் விட்டு ஏதாவது படிங்க, கொஞ்சமாக எஃபர்ட் போடுங்க. ஸோ சிறப்பு தரிசனம் டிக்கெட்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நார்மலாக நடந்து போங்க போன்ற விஷயம்லாம் பண்ணுங்கள். அதனால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தை மாதம் பிறந்தால் உங்கள் வாழ்வில் வழி கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சுவாமிஜி. இந்த ராசிக்காரர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள மக்கள் தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? உலகத்திற்கே தெரிந்த விஷயம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள். வந்து இங்க நடக்கிற பூஜைகள்லாம் கலந்துக்கோங்க. 5 to 6 டெய்லி இங்க ஸ்ரீமடத்துல விஷ்ணு மாயா ஹோமங்கள் நடக்கும். வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்க ஆன்லைன் அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நேரில் வந்து இறைவனை சந்தித்தால் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நானும் பிருந்தாவும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.